கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வாட் எ வண்டர்ஃபுல் ஜாய்ஃபுல் டே திஸ் இஸ். ஆமென். கிறிஸ்து பிறப்பை நாம் உலகெங்கும் அறிவிக்கிறதுல தவறிடக்கூடாது. செலிப்ரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே போல் முடிந்தது ஒருவருக்காக அவர் பிறப்பினுடைய ரீசனை நீங்கள் சொல்லி அந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. சரியா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கியம் ஒன்று சொல்லி தரட்டுமா? கிறிஸ்து பிறப்பை குறித்த ஒரு நல்ல வாக்கியம் ஒன்று சொல்லி தரட்டுமா? ஒரு சொற்றோட சொல்லி கொடுக்கட்டுமா? எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். சரியா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணுக்குரிய நம்மை விண்ணுக்குரியவர்களாக மாற்றும்படி விண்ணுக்குரியவர் மண்ணிற்கு வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். இன்னொரு முறை கூட சொல்லட்டுமா? எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. மண்ணுக்குரிய நம்மை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றும்படி விண்ணுக்குரியவர் மண்ணிற்கு வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. வேதம் கூட அப்படிதான் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தான் இயேசு. ஆமென். அந்த இயேசுவை பார்க்கும்போது மகிமையை பார்த்தோம்னு சொல்றாங்க. அந்த மகிமை பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப விண்ணுக்குரிய மகிமை கீழே இறங்கி வந்து மண்ணுக்குரிய நம்மை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றும்படி வந்த அந்த அற்புதமான நாளை ஒருவருக்காக சொல்லுங்க. சரியா? ஒரு அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர் பிறந்த பொழுது அவருக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவர் பேர மரியாள கிறிஸ்துவை பெற்று எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லையாமா. எங்கேயுமே இடம் இல்லாம முன்னணையில் அவரை கிடத்தினார்கள் என்று பைபிள் சொல்லுது. முன்னணை அப்படிங்கிறது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு மாட்டு தொழுவம் என்று. ஒரு அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், மாட்டு தொழுவம்னா அங்க என்ன இருக்கும்? மாட்டு தொழுவத்தில் நமக்கு ஒரு வேளை கிராமத்தில் இல்லாதவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பொதுவாக மாட்டு தொழுவம்னா ஒரு பெரிய, கண்டிப்பாக ஒன்று சொல்ல முடியும் நம்மளால், ஒரு பெரிய ஜுவல்லரி பாக்ஸ் அங்கே இருக்குமா? ஒரு பணம் கட்டுக்கட்டாக இருக்குமா மாட்டு தொழுவத்தில்? அல்லது ஒரு பெரிய விலையேற பெற்ற பொண்ணோ பெரிய காரியங்கள் அங்கே இருக்குமா? ஒன்றும் இருக்காது இல்லையா? ஒரு சாதாரண வைக்கோல், புல், மாடு என்ன சாப்பிடுமோ அதுதான் இருக்கும். அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும் தானே? அப்படியா? இல்லை 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 இல்லை. மாட்டு தொழுவத்தில் கிட்ட போனால் அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு தான் இருக்கும் இல்லையா? அது ஒரு நாற்றமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாற்றமான சூழ்நிலை, ஒரு ஒரு தரித்திரமான ஒரு தரித்திர சாதாரண இடம் தான் அது இல்லையா? அங்கே பெரிய ஐஸ்வர்யம் இருக்காது, ஒரு ரிச்னஸ் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அங்கே முன்னணியிலே ஆண்டவரை கிடத்தினார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு தரித்திரத்தில் இருக்கிறேன் பிரதர், ஐஸ்வர்யம் இல்லை பிரதர், நிறைய கடனில் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? சில பேர் சொல்கிறீங்க, பிரதர் என் லைஃப் நாற்றமெடுத்த வாழ்க்கை பிரதர், என் பக்கத்தில் யாருமே வர முடியாது, அவ்வளோ பாவத்தின் கரை, அழுக்கு, நாற்றம், யாருமே என்னை ஏற்றுக்க முடியாத அளவு நான் மிக மோசமான ஒரு நபர்னு சொல்கிறீங்க தானே? உங்கள் வாழ்க்கை நாற்றமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தரித்திரமே என் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை தள்ளலாம், அல்லது உங்களுடைய தரித்திரமே உங்களை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த முன்னணை என்கிற அந்த மாட்டு தொழுவத்தில் அப்படிதான் நாற்றம் தான் இருந்திருக்கும், அது ஒரு சாதாரண இடமா தான் இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்து அங்கே பிறந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா? இன்றைக்கு கர்த்தர் அப்படி போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆமென். பாருங்களேன், ஒரு வசனம் நான் படிக்கலாமா? எடுத்துக்கோங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல அவர்கள்னா சாஸ்திரிகள், அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழி காமிக்குது. அந்த சாஸ்திரிகள் அவர்கள் அந்த வீட்டுக்குள், எங்க அந்த முன்னணியில கிடத்திருந்தாங்க, அங்க வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து
அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எல்லாம் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் ஒரு தடவை என் கூட சொல்லுங்க. பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். இன்னொரு தடவை சொல்லுங்க. பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். இது மூன்றும் அந்த மாட்டு தொழுவத்தில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா? உங்கள் வீட்டில் அப்படிதானே தரித்திரம் சொல்கிறீங்கள்ல, நாற்றம் எடுத்த காரியம் சொல்கிறீங்கள்ல. இன்றைக்கு கிறிஸ்துவ உங்கள் இருதயத்தில் விட்டு கொடுப்பீங்களா? பிறக்கிறதுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வீங்களா? உங்கள் இல்லங்களில், வீடுகளில், உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்து வெளிப்படுவாரா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீங்கள் ஆயத்தமா? அதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து எப்பெல்லாம் உங்க மூலியமாய் வெளிப்படுவதற்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களை நோக்கி சாஸ்திரிகள் அல்ல, பரலோகமே தன் பொக்கிஷ சாலையை திறந்து அங்கிருந்து பொன்னை, அந்த தரித்திரத்தை மாற்றுகிற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று இந்த வேத வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அதை வாங்கிக்கோங்க, பார்க்கலாம். அதை ரிசீவ் பண்ணுங்க. எப்படி அந்த சாஸ்திரிகள் வந்து கிறிஸ்து பிறந்த இடத்துல அந்த பொன்னும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கமும் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்களோ, கொடுத்தார்களோ, வைத்தார்களோ, அதே போல கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு, உங்கள் மூலியமாக கிறிஸ்து பிறப்பதற்கும் வெளிப்படுவதற்கும் ஏதுவான வாழ்க்கை வாழ்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரித்திரம் மாறுகிறது என்று சொல்லுகிறார். நாற்றமுள்ள வாழ்க்கை. அங்க பாருங்க, இந்த வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் என்ன பண்ணியிருக்கோம்? அங்க இருந்து அந்த நாற்றத்தை, அந்த சிச்சுவேஷனையே மாத்தி இருக்கு இல்லையா? அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற நாற்றங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க அழுக்கை மாற்றுகிறார். ஒரே விசை இயேசு என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, நீங்க என் வீடுகள்ல வாங்கப்பா, நான் உங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அவரை பிறப்பின் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் தரித்திரம் மாறும், உங்கள் நாற்றமுள்ள வாழ்க்கை மாறும் என்று ஒரு நற்செய்தி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் கடன் மாறுகிறது, உங்கள் பிரச்சனை மாறுகிறது, உங்கள் போராட்டம் மாறுகிறது. வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க. நாற்றமுள்ள வாழ்க்கை மாறுகிறது. எல்லாரும் உங்களை ஒதுக்குனாங்கல்ல, இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரிலும் மேலானவர்கள், சிறந்தவர்கள் என்று அவர்கள் வாயாலேயே சொல்லத்தக்கதாக அந்த நாற்றமுள்ள வாழ்க்கையை வாசமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரை வெளிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிறப்பதற்கும் வெளிப்படுவதற்கும் ஏற்ற வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். எத்தனை காரியம்? 2 காரியம். இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா? அதே அதிகாரத்துல பாருங்க, 17வது வசனத்துல, மன்னிக்கணும், 18வது வசனத்துல சொல்லுகிறது, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. 15வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. கவனிங்க, 15, 18, 23. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15, 18, 23 ஆகிய 3 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறினது என்று சொல்லுகிறார். வார்த்தையை நான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். பாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தரால் உங்க வாழ்க்கையை உரைக்கப்பட்ட அல்லது கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அத்தனையும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்காக வைத்திருந்தாரோ அவைகள் நிறைவேறுகிறது, அவைகள் நிறைவேறுகிறது. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 3 ஆசீர்வாதங்களை என்னோட திரும்ப சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏதுவாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ நான் ஒப்பு கொடுப்பதினால் என் தரித்திரம் மாறுகிறது, பொன் வெளிப்படும், ஐஸ்வர்யம் வெளிப்படும். அதே போல என்னுடைய நாற்றமுள்ள வாழ்க்கை மாறி என் வாழ்க்கை ஒரு வாசமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். 3ஆவதாக, என் வாழ்க்கைக்கென்று கர்த்தர் என்னென்ன
தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்திருந்தாரோ அத்தனையும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்க கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்துவது, அவர் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அதே போல அந்த மகிமை வெளிப்பட்டதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற என் வாழ்க்கையில கர்த்தர் உரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி உங்களை மனமாற நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். செலிப்ரேட், நல்லா ஜாய்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஏழைகளை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிறப்பினுடைய அந்த கர்த்தர் வெளிப்பட்டது அந்த பிறப்பினுடைய முக்கிய நோக்கத்தை ஒருவருக்காக சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.